Akshar Patel is another all-rounder who just goes under the radar, Lachika. See, the point is டாமினேட்டிங் bowling. பாரு எவன கூட ஸ்ட்ரைக் ரேட் எக்கானமில வந்து 8 குள்ள டச் கூட பண்ணல. அங்கதான் இந்தியா ஸ்கோரிங் ஓவர் எவ்ரிபடி. நீ சொன்ன மாதிரி அக்ஷர் பட்டேல் ஹைலி அண்டர் ரேட்டட் ஆல்ரவுண்டர். Whereas in the 2024 World Cup when India won the World Cup, he was a premier all-rounder. He was giving the status of a premier all-rounder. டே பேட்டிங் நம்பர் 3 போடா 4 போடா அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இப்ப அவனுக்கு அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த இம்பார்ட்டன்ஸ் இஸ் நாட் given to him. அவன் பேட்டிங் 8 தான் போறாங்க, 7-8 தான் போறாங்க. You understood what I mean? அந்த ஒரு though he's the vice captain of the team, and the what do you call potential all-rounder is not been utilized well and slightly underrated. Definitely well. யார்ச்சிக்கு ஆட வைப்பீங்க? அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரிங்கு சிங், இவங்க 3 பேர்ல 2 பேர் ஆட போறாங்க. வாஷிங்டன் சுந்தர் திரும்பி ஆட வைப்பாங்களா? ஏன்னா 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அதுல 2 at the top itself. டாப் 5ல 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடுறாங்க. இந்தியாவுக்கு எப்படி நீங்க சொன்னீங்களோ, இந்தியாவுக்கு எதிராக எப்படி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தேவைன்னு, சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக கூட ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தேவையில்ல. ஏன்னா அவங்களுக்கும் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஹூ ஹவ் பீன் கன். சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டிங் எடுத்து பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் இருக்கான், ராயன் ரிக்கல்டன், டேவிட் மில்லர். பாருங்க அங்க பார்த்தா குவிண்டன் டிகாக் லெஃப்ட் ஹேண்டர், நீ சொல்ற மாதிரி டேவிட் மில்லர் லெஃப்ட் ஹேண்டர், ராயன் ரிக்கல்டன் லெஃப்ட் ஹேண்டர். சோ 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆன் டாப். Of course, down the order இன்னும் 2 இருக்காங்க. அது it doesn't matter for us. Okay, இது வந்து நீங்க சொல்லுங்க சீக்கா, இது என்ன சீக்கா பேசுறீங்க, என்ன நீங்க இந்த மாதிரி டீம் வச்சு இந்த மாதிரி பேட்டிங் லைன் பேசுறீங்கன்னு. நான் கேப்டனா இருந்தா I'll be very frank. அக்ஷர் பட்டேல் will be a certainty for me. 100% certainty. நான் வந்து ஷூரா தில்லுக்கு துல்லுன்னு வாஷிங்டன் சுந்தர் ஆடுவான்பா. ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆடுவாங்க. ரிங்கு சிங் பதில். ரிங்கு சிங் வானான்றீங்க. I'm not saying no, he's a bad player. But today is horses for courses நீ போனோம். எனக்கு வந்து வாஷிங்டன் 2-3 ஓவர் டீசென்ட்டா போடுறாங்க. அம்கிலாம் நீங்க எங்க? And Washington is used to playing in Ahmedabad wicket. But he's used to playing in he is not done well in Ahmedabad wicket. IPL ஒழுங்கா பண்ணல, லாஸ்ட் மேட்ச் ஒழுங்கா பண்ணல. போன மேட்ச் கூட சரியா bowling போடல. நீ ஒத்துக்கறா நீ. But unless you give him that match practice and the confidence, how will he bowl? திடீர்னு ஒரு மேட்ச் வந்து ஆடு, 4 மேட்ச் ஆடாத, ஒரு மேட்ச் வந்து ஆடு, 4 மேட்ச் ஆடாத. ஒரு bowler rhythm இருக்காதா நீ? அது வந்து சீக்கா, அது வந்து டீம் மேனேஜ்மென்ட்டோட தப்பே கிடையாது சீக்கா. அவனும் இன்ஜூரில இருந்தான். Come on, don't blame the team management for him being dropped. And let's be honest, he is not a regular. Whether it's injury, ஒரு மேட்ச் ஆட்டு 4 மேட்ச் ஆடுனா இதா ப்ராப்ளம் வரும்ன்ற அவனுக்கு. Whether it is injury or not in the team, அத பத்தி எனக்கு கவலை கிடையாது எனக்கு. Frequency that 11 is very very important. Yeah, for him to get as a bowler, the bowling match practice is very important. But Chika, that is not an excuse I feel for Washington Sundar Chika. Enna Chika match practice? He's been in the circuit for 7 years Chika. He's been playing continuously for 7 years or in and out of the team. இதுக்கு மேல நான் match practice ன்னு சொல்ல மாட்டேன். I just feel he may have been rusty because of the injury. But overall பாத்தீங்கன்னா he has enough experience in the international circuit. அவர் நேதாஸ் டிராஃபில இருந்து ஆடின்னு இருக்காரு. அவருக்கு enough experience இருக்கு international circuitல.